Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சென்னையின் முக்கிய சாலைகளில் மீண்டும் தலை தூக்கிய நள்ளிரவு சட்டவிரோத பைக் ரேஸால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சம்பத்குமார் வழங்க கேட்கலாம். சம்பத்குமார், வணக்கம். சொல்லுங்க. சென்னையின் முக்கிய சாலைகளில் தலை தூக்கி இருக்கிறது நள்ளிரவு சட்டவிரோத பைக் ரேஸுகள். எந்தெந்த சாலைகளில் இந்த சட்டவிரோத பைக் ரேஸுகள் நடைபெற்றிருக்கின்றன? பொதுமக்கள் இது குறித்து என்ன சொல்றாங்க? விவரங்களை விரிவாக வழங்கலாம். வணக்கம் ரம்யா. சென்னையில் சட்டவிரோத நள்ளிரவு பைக் ரேஸ்கள் மீண்டும் அதிகரித்து வருவது பொதுமக்கள் மத்தியிலே ஒரு கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. போலீசார் தொடர்ச்சியா நடவடிக்கை எடுத்து வந்தாலும் அதே மீறி இளைஞர்கள் முக்கிய சாலைகள்ல அதிவேகமாக பைக்குகளை இயக்கி வீலிங் உள்ளிட்ட ஆபத்தான சாகசங்கள்ல ஈடுபடுவது மட்டும் இல்லாம அந்த காட்சிகளை அவர்களே அவங்க சமூக வலைதள பக்கத்துல பதிவிட்டு பெருமையாக பகிர்ந்து வரக்கூடிய ஒரு நிலை கவலைக்குரியதாக மாறி இருக்கிறது. சென்னையில் அரும்பாக்கம், வடபழனி, அண்ணா நகர், சூளைமேடு, மாதவரம், கோடம்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பகுதிகளில் நேற்று நள்ளிரவு நேரங்களில் சட்டவிரோதமாக பைக் ரேசுகள் நடைபெற்றிருப்பது பார்க்க முடிகிறது. 10க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள்ல 1-2 இளைஞர்கள் முக்கிய சாலைகள்ல அதிவேகமா பைக்குகளை இயக்கி மற்ற வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்களின் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில சாகசங்கள்ல ஈடுபட்டிருக்காங்க. குறிப்பாக அந்த பைக்கின் முன் சக்கரத்தை தூக்கி வீலிங் செய்வது போலவும் சாலையில் வேகமாக வளைந்து நெளிந்து செல்வது, மற்ற வாகனங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் முறையில முந்தி செல்வது போன்ற காட்சிகள் பதிவாகி இருக்கிறது. இதுல மேலும் அதிர்ச்சி அளிக்கும் வகையில சில இளைஞர்கள் கையில கத்தியை வைத்துக் கொண்டு இந்த பைக்கை வீலிங் செய்தபடி அந்த கத்தியை சாலைகளை தேய்த்தவாறு செல்வதும் அந்த வீடியோ காட்சிகள்ல பார்க்க முடிகிறது. இதெல்லாம் சாலைகள்ல அந்த தீப்பொறிகள் பறக்கும் காட்சிகளும் இடம்பெற்றிருக்கிறது. இந்த செயல் சாகசத்தை எல்லையை தாண்டி பொதுமக்களின் உயிருக்கு நேரடியாக அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் இருப்பதாக வாகன ஓட்டிகள் கவலை தெரிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பைக் ரேஸில் ஈடுபடுவர்கள் போலீசார் துரத்தி செல்லும் காட்சிகளை கிண்டல் செய்யும் வகையில பின்னணியில இந்த கானா பாடல்களையும் இணைத்து ரீல்ஸ் உருவாக்கி சமூக வலைதளங்கள்ல வெளியிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட இளைஞர்களே அந்த வீடியோக்களை தங்களது இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி மற்றும் பிற சமூக வலைதள பக்கத்துல பதிவிட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது. தற்பொழுது அந்த வீடியோக்களும் வேகமாக பரவி சென்னை முழுவதுமே பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. மேலும் இந்த ரேஸில் பயன்படுத்தப்பட்ட சில இருசக்கர வாகனங்கள் பதிவு எண் பலகைகள் இல்லாததும் அடையாளம் தெரியாத வகைகள்ல பைக்கில் இயக்கப்படுவதும் தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் வெளியாகி இருக்கக்கூடிய அந்த வீடியோ காட்சிகளை ஆய்வு செய்து சம்பந்தப்பட்ட இளைஞர்கள் அடையாளம் காணும் பணியில போலீசார் தீவிரமாக ஈடுபட்டிருக்காங்க. ஏற்கனவே இது போன்ற சட்டவிரோத பைக் ரேஸுகளை தடுக்க சென்னை மாநகர போலீசார் பல்வேறு சிறப்பு சோதனைகள் நடத்தி பலரையும் கைது செய்து இருசக்கர வாகனங்களும் பறிமுதல் செய்து வழக்குகளும் பதியப்பட்டிருந்தது. இருப்பினும் அந்த நடவடிக்கைகளை பொருட்படுத்தாமல் வார இறுதி நாட்கள் தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள் நடைபெறுவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக இந்த வடபழனி நூறடி சாலை, MMDA சாலை உள்ளிட்ட பல்வேறு முக்கிய சாலைகள்ல இரவு முழுவதுமே இது போன்ற இளைஞர்கள் சாகசத்தில் ஈடுபடுறாங்க. இந்த வீடியோக்கள்ல தற்பொழுது சென்னை வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் ஒரு பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. நள்ளிரவு நேரங்கள் பணியை முடித்து செல்லும் ஊழியர்கள், குடும்பத்துடன் பயணிப்பவர்கள், அவசர சேவைக்காக சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகள் பாதுகாப்பான ஒரு சூழல் எதிர்கொள்வதாகவும் கருத்துக்களை பதிவிட்டு வராங்க. இது போன்ற சட்டவிரோத பைக் ரேசுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில இரவு நேரத்தில் ரோந்து பணிகளை மேலும் தீவிரப்படுத்துகின்றோம். சமூக வலைதளங்கள்ல வெளியாகும் இது போன்ற வீடியோ காட்சிகளை அடிப்படையாக வைத்து அந்த சம்பந்தப்பட்ட அனைவருமே உடனடியாக கைது செய்து கடுமையான ஒரு சட்ட நடவடிக்கை எடுத்து இது போன்ற சம்பவங்கள் மேலும் நடைபெறாமல் இருக்க தடுக்க வேண்டும் என்று பொதுமக்களிடையே ஒரு பிரதான கோரிக்கை என்பதும் எழுந்திருக்கிறது. ரம்யா, விவரங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி சம்பத்குமார். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.